வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் மிதுன லக்கண பலன்கள், யோகங்கள், திருமண அமைப்புகள், வேலை அமைப்புகள், கல்வி அமைப்புகள், யோகமான திசா புத்திகள் என திருமணத்தை தடை செய்யக்கூடிய தோஷங்கள் என்ற போன்ற விவரங்களை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதற்கு முன்னால் அதாவது என்னுடைய ஜோதிட ஆலோசனை பெற விரும்பும் நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த விபரத்தை அனுப்பிச்சிட்டு என்ன விவரம் நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு தெரியப்படுத்துவேன். அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பேன். அதை நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அதாவது ஃபீஸை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிச்சிட்டு அல்லது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை அனுப்பிச்சிட்டு ஜோதிட ஆலோசனைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது மிதுன லக்கணம், மிதுன ராசி, இந்த கார்னர் இடத்துல லான்னு போட்டு உங்களுக்கு சந்திரன் அப்படின்னு பார்த்தா மிதுன லக்கணம், மிதுன ராசி. இந்த லக்கணத்தோட அதிபதி புதன் பகவான். இங்கே எழுதியிருக்கிற புதன் பகவான் எந்த விதத்திலும் ஒரு லக்கணாதிபதி கிடக்கூடாது அப்படின்னா 3, 6, 8, 12 போய் மறைஞ்சிச்சுன்னா அவருக்கு வெற்றிகள் தடைப்படும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது, முட்டுக்கட்டையாக தான் வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி திருமணமும் தாமதமாகும். அப்போ புதன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்கலாம், ஏன்னா உச்சம். அதுக்கடுத்து இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த இடத்துல ஆட்சி வீடு, இது ஆட்சி வீடு, இது உச்ச வீடு. இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா மிதுன லக்கணக்காரர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிர திசை நடந்துச்சு அப்படின்னா மிதுன லக்கணத்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். சுக்கிர திசை பார்த்திங்கன்னா 20 வருடங்கள். இந்த 20 வருடம் மிதுன லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் மிதுன லக்கணக்காரர்களுக்கு சுக்கிர திசை வந்தாவே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் திசையும் 17 வருடங்கள் லக்கணாதிபதி திசை வந்தாலும் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பாக்கியாதிபதி திசை, அதாவது 9ஆம் அதிபதி திசை சனி பகவான். இவர் தான் பாக்கியாதிபதி. இந்த பாக்கியாதிபதி இந்த இடத்துல இருந்தால் உச்சம், இந்த இடத்துல இருந்தால் ஆட்சி. இந்த 2 இடங்களில் இருப்பது நல்லது. அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருப்பதும் பாவகிரகங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. இந்த சனி பகவானுடைய திசை பார்த்திங்கன்னா 19 வருடங்கள். இப்போ மிதுன லக்கணக்காரர்களுக்கு புதன் திசை, சனி திசை, சுக்கிர திசை மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய திசை இந்த 3 திசை தான். மற்ற திசைகள் எல்லாமே, மற்ற கிரகத்தோட திசைகள்லாம் அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். அதுக்கடுத்து கல்வி அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த 2ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்கணும். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து குரு இந்த இடத்துல எல்லாம் ஆட்சி வீடுகள், இந்த இடத்துல உச்ச வீடுகள். இந்த குரு நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கல்வி சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தொழில் அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தொழில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வாழ்க்கையில். தொழில் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதாவது 10ஆம் அதிபதி குரு பகவான். இந்த 10ஆம் அதிபதி இந்த இடத்துலலாம் இருந்துச்சுன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கிரகங்கள் 6, 8, 12 போய் மறைஞ்சிச்சுன்னா தொழில் சிறப்பாக இருக்காது. நம்முடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு போகணும்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து 10ஆம் அதிபதியை 7ஆம் அதிபதியை வர்றாங்க. அதாவது அதே தான், அதாவது இந்த 7ஆம் அதிபதியான குரு 10ல், 2ல், 7ல் இருந்துச்சுன்னா நல்ல மன வாழ்க்கை அமையும்னு வச்சுக்கோங்க. இந்த குரு 6, 8, 12 போய் மறைஞ்சினாலும் திருமணம் லேட்டாக அமையும். அதேமாதிரி தனித்த குரு 7ல் இருந்தாலும் திருமணம் கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் நல்ல மனைவி இவர்களுக்கு அமையும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தோஷங்கள். அப்போ மிதுன லக்கணத்துக்கான தோஷங்கள் நமக்கு தெரிஞ்ச தோஷம் செவ்வாய் தோஷம் தான் அதிகமாக எல்லாத்துக்கு பார்க்கலாம். செவ்வாய் 2, 4, 7, 8, 12, அதாவது 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் தான். அதாவது உச்சம், ஆட்சி வீடு, நட்பு வீடுன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தான். அதுக்கடுத்து ராகு கேது தோஷத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது ராகு கேது தோஷம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ லக்கணத்தில் ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது,
7ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது, இதெல்லாம் ராகு கேது தோஷம். அதாவது லக்கணம் 2, 7, 8 இதிலெல்லாம் ராகு கேது இருக்குது, ராகு கேது தோஷம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்தில் கேது, 2ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு, அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதுவும் ராகு கேது தான். மாறி மாறி இருந்தாலும் ராகு தான். அப்போ தான் லக்கணம் 2, 7, 8 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராகு கேது தோஷம். இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை வந்து தாமதப்படுத்தக்கூடிய, அதாவது இந்த அதிகமாக தாமதப்படுத்தக்கூடிய தோஷங்கள் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச தோஷம்தான். அதாவது செவ்வாய் தோஷமும் ராகு கேது தோஷம். அது ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யோகாதிபதி பாக்கியாதிபதி எப்போதுமே கெட்டு போகக்கூடாது, அடுத்து லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது. இப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் புதன், அடுத்தது 5ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி பகவான். இந்த மிதுன லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். இந்த 3 கிரகங்களும் பலம் பொருந்தி, அதாவது 3, 6, 8, 12 போய் மறையாமலோ அஸ்தங்கமாகாமலோ இருந்துச்சு அப்படின்னா முதல் தரமான ஜாதகம். இந்த 3 கிரகம் இருந்தாலே அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திப்பார். ஏன்னா லக்கணாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி. லக்னாதிபதி திசை பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசை வந்துச்சுன்னா மிதுன லக்னத்துக்கு மிகுந்த முன்னேற்றம் தரும். புதன் திசை 17 வருடங்கள், அடுத்தது சுக்கிர திசை 20 வருடங்கள், சனி திசை 19 வருடங்கள். இந்த திசை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது மிதுன லக்கணமாக இருந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொற்காலம்தான். நன்றி, வணக்கம்.